புத்தாண்டிலிருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். வழிந்தோடுதலுக்கு ஆயத்தம் ஆகுங்கள். 2025 எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகிறது? வழிந்தோடும் ஆண்டு அல்லது நிரம்பி வழியும் ஆண்டாக போகிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் நிரம்பி வழியும் தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்படியாக தான் அவர் இருக்கிறார். எனவே அவர் சொல்கிற காரியம், நீங்கள் வழிந்தோடுதலுக்குள் வாழ வேண்டும். வழிந்தோடுதலில் நீங்கள் வாழ வேண்டும். வெறும் நீங்க அவ்வப்போது வந்து அதை சந்திக்கிற மக்கள் அல்ல, அதில் வாழ்கிற மக்கள். வழிந்தோடுதல் ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ வேண்டும். நிரம்பி வழியும் அபிஷேகத்தில் நீங்கள் தங்கி தாபரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியாகத்தான் நீங்கள் வாழ வேண்டும். அப்படியாக வாழும்போது நீங்கள் உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். வழிந்தோடினால் ஒழிய மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அது நமக்கு மட்டும் போதுமானதா இருக்கும். ஆனால் எந்த நாளில் உங்களை தாண்டி, உங்களுடைய பாத்திரத்தை தாண்டி அது நிரம்பி வழிந்து உங்களை சுற்றி இருக்கிறவர்களை தொடும்போது நீங்கள் மற்றவர்களை மாற்ற ஆரம்பிப்பீர்கள். நாம் ஆசீர்வதிக்கிற மக்கள் மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கிற மக்களாய் இருப்போம். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற மக்கள் மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கிற மக்களாய் இருக்கிறோம். எப்பொழுது நாம் ஆசீர்வதிக்க முடியும்? அவருக்காக நாம் நிரம்பி வழியும் போது. ஆமென். அப்போ நாம் எப்படி நிரம்பி வழிவது? அதுதான் சென்ற வாரத்தில் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வழிந்தோடுதலில் நான் வாழ விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நான் சொன்னேன், பரிபூர்ணத்திலிருந்து நீங்கள் வருகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பரிபூர்ணத்திலிருந்து, வழிந்தோடுதலிலிருந்து நீங்கள் வருகிறீர்கள். நீங்க அங்க போக போறதில்ல. ஏற்கனவே அதிலிருந்து தான் நீங்கள் வந்தீர்கள். அது ஆழமாய் சென்ற வாரத்தில் போதித்தேன். குறைந்தபட்சம் 3 முறை நீங்கள் அந்த செய்தி கேட்க வேண்டும் என்று ஊக்குவித்தேன். செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதுக்கு மேல உங்களை சோதிக்க விரும்பல. செய்தவர்கள் பாக்கியவான்கள். செய்யாமல் செய்ய போகிறவர்கள் பாக்கியவான்கள். மறந்து போயிடுச்சு பாஸ்டர். ஐயோ! எனக்கு ஞாபகம் வரல. பரவாயில்ல. இந்த வாரமாவது செய்யுங்க. ஏனென்றால் நான் சொன்னேன், வழிந்தோடுதலில் நீங்கள் வாழ விரும்பினால் முதலாவது நம்முடைய மனப்பான்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவேதான் அதை 3 முறை மீண்டும் மீண்டுமாய் கேட்க சொன்னேன். ஏனென்றால் இது உங்களுடைய மனப்பான்மையில் போய் உங்களுடைய மனதில் சென்று உங்களுடைய மனப்பான்மை மாற்றி நீங்கள் வழிந்தோடுதலுக்கு ஆயத்தமாகவிட்டால் நீங்கள் வழிந்தோடுதலுக்குள் வாழ முடியாது. எனவே நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனப்பான்மை. சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா? தோல்வி மேல தோல்வி சந்தித்தேன். ஆனாலும் அந்த ஆனாலும் தான் மைண்ட் செட் மாறி இருக்கு. எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை முரண்பான சூழ்நிலைகள் தெரியப்பட்டாலும், தேவன் நிச்சயமா எனக்கு வருவார். வந்து உதவி செய்வார். அவருக்காக நாம் வாழும்போது, அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அப்ப நம்முடைய மனப்பான்மை மாற்றுவது ஒரு செய்தியை கேட்பதன் மூலமாக அல்ல, அதை அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் அந்த சத்தியங்கள், அந்த கோட்பாடுகள், அந்த விதிமுறைகள், அந்த கட்டளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த குறிப்புகள் எடுத்து பயன்படுத்த வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது தான் நம்முடைய மனப்பான்மை மாறுகிறது. ஆமென். அப்பொழுது இந்த வழிந்தோடுதலில் நான் வாழ விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தரிசனத்தை பற்றிக்கொள்ள வேண்டும். தரிசனத்தை பற்றிக்கொள்ள வேண்டும். தரிசனம் என்று சொல்லும்போது தேவன் ஏதோ வானத்திலிருந்து சில தரிசனங்களை கொடுக்க போறது இல்ல. வார்த்தையிலிருந்து வெளிப்பாடு, அதுதான் தரிசனம். தேவன் உங்களை குறித்து நீங்கள் ஜெபிக்கின்ற காரியங்களை குறித்து ஒரு வார்த்தை, ரேமா வார்த்தை கொடுக்கும்போது, குறிப்பிட்ட வார்த்தை கொடுக்கும்போது, அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். தேவ தரிசனம். வார்த்தையின் மூலமாக தான் தேவன் நமக்கு தரிசனங்களை கொடுப்பார். அப்போ அந்த வெளிப்பாடு வரும்போது, அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் போது, நாம் அதை புரிந்து கொண்டு பற்றிக்கொள்ள வேண்டும். அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். எப்படி பிடிப்பது? நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதை வைப்பதன் மூலமாக, அதை உறுதியாய் விசுவாசிப்பதன் மூலமாக, அதை நிச்சயமாய் நம்புவதன் மூலமாக அதை நீங்கள் பிடித்துக் கொள்கிறீர்கள், பற்றிக் கொள்கிறீர்கள். இப்போ ஒரு வசனத்தை கவனிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனங்கள். நீதிமொழிகள் 4, 20, 21ஆம் வசனங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்.
அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். கவனிங்க, அவர் வார்த்தையை பத்தி பேசுறார். 20ஆம் வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. அதான் பார்க்கிறேன். என் வார்த்தைகளை கவனி. வார்த்தைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிரச்சனையை கவனிக்கன்னு சொல்ல, சூழ்நிலை கவனிக்க சொல்ல, அறிவுரைகளை கவனிக்க சொல்ல, உலக தத்துவங்களை கவனிக்க சொல்ல, என் வார்த்தைகளை கவனி. காரணம், என் வார்த்தைகள் நித்திய பிரமாணங்கள். ஓ ஹalleluya. என் வார்த்தைகள் மாறாதவைகள். என் வார்த்தைகள் உருவாக்கக்கூடிய தன்மையுள்ளவைகள். ஆகவேதான் என் வார்த்தையை கவனிக்க சொல்றேன். இது சாதாரணமான கோட்பாடுகள் அல்ல, என் நித்திய பிரமாணங்கள். நான் என்ன சொன்னேனோ அது செய்யக்கூடிய ஆற்றல், வல்லமை, சக்தி அதுக்கு இருக்கிறது. என் வார்த்தைகளை கவனியுங்கள். என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கவனிங்க, அவர் சொல்கிறார், உங்களுடைய கண்களை விட்டு தேவனுடைய வார்த்தை பிரியாது பிரியவே கூடாது. உன் கண்களை விட்டு பிரியவே கூடாதுன்னா என்ன செய்யணும்? வார்த்தையை நமக்கு முன்பாக எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அவ்வப்பொழுது அல்ல, இரவும் பகலுமாய் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற மனுஷன், நான் சென்ற வாரத்தில் சொன்னேன், வார்த்தைகள் நமக்கு பெயிண்ட் பிரஷ் மாதிரி நம்முடைய மனதில் படங்களை வரைகிறது. அப்போ அந்த படங்களை நீங்கள் பார்க்கும்போது, அந்த படங்களை மட்டும் பார்க்கும்போது வேற எதுவும் உங்களுக்கு தெரியாது. சுற்றிலும் வியாதி இருக்கலாம், ஆனால் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக வியாதியின் சூழ்நிலை வைக்கவில்லை, வியாதியினுடைய அறிக்கைகளை வைக்கவில்லை, டாக்டர் ரிப்போர்ட்டை வைக்கல. மாறாக அவருடைய வார்த்தைகள், சுகத்தை குறித்து அவருடைய வார்த்தைகள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் தொடர்ந்து வைத்தபடினால் இதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகவில்லை. ஏனென்றால் சூழ்நிலை உங்களால் பார்க்க முடியவில்லை. இப்போ கவனிங்க, இந்த வேதத்தை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்தினேனால் உங்கள் யாவரையும் என்னால் பார்க்க முடியாது. கரெக்டுங்களா இல்லைங்களா? ஏன்னா எனக்கு இப்போ தெரிகிறதெல்லாம் இந்த வார்த்தை தான். இந்த பைபிள் எனக்கு முன்பாக இருக்கிறதுனால வேதம் மட்டும்தான் எனக்கு இப்பொழுது தெரிகிறது. சுற்றில் நீங்க இருக்கிறீங்க, ஆனால் என் கண்களுக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே என் கண்கள் ஆக்கியபைடா இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இதை எவ்வளவு நெருக்கமாய் வைக்கிறீர்களோ அதை மட்டும்தான் அதிகமாய் தெரியும். ஆமென். ஒன்றும் இல்லை, ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்க கண்களுக்கு பக்கத்தில் வச்சு பாருங்களேன். அதை வச்சு பார்த்தா வேற ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த நாணயம், ஒரு ரூபாய் நாணயம் ரொம்ப சின்னதுங்க. ஆனா அதை கிட்ட எடுத்துன்னு போக 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 அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் நீங்க கிட்ட நெருக்கமாய் கொண்டு வரும்போது அதுதான் எல்லாம் மாறும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய கண்களுக்கு நாம் நெருக்கமாய் அருகில் கொண்டு வரும்போது அதை தவிர வேறு எதையும் நம்மால் பார்க்க முடியாது. அதுதான் தரிசனம் பற்றி கொள்வது. அவைகள் உன் கண்களுக்கு முன்பாக பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் கண்களை விட்டு அவைகள் பிரியாதிருப்பதாக. உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. பிரியாதிருப்பதாக. உன் கண்களை விட்டு இந்த வார்த்தைகள் பிரியவே கூடாது. எப்போதுமே உன் கண்களுக்கு முன்பாக நீங்கள் வைக்க விரும்பினால் நீங்கள் எப்போதுமே அறிக்கை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் அறிக்கை செய்யும் போது படங்களை வரைகிறீர்கள். வார்த்தைகள் பிரஷ், பெயிண்ட் பிரஷ் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்களோ நீங்க என்ன பண்றீங்க? ஒரு படத்தை வரைறீங்க. அந்த படத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக வைக்கும் போது நீங்கள் அதை மட்டும் பார்க்க பார்க்க அதை மட்டும் நம்ப ஆரம்பிப்பீங்க. ஏனென்றால் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை தான் நம்புவீர்கள். அது இயல்பான ஒரு காரியம். எதை பார்க்கிறோமோ அதை நம்புகிறோம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது. What the eye doesn't see, the heart doesn't feel. கண்கள் காணாதது இருதயம் உணராது. ஆமென். நீங்க பள்ளிக்கு பயப்படுற ஆளா இருக்கிறேன்னு வச்சுங்களேன், பள்ளி பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு எந்த உணர்வு இருக்காது, பயத்தின் உணர்வு இருக்காது. ஆனா பக்கத்துல அதை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். சேர் மேல ஏறிடுவீங்க, கட்டல் மேல ஏறிடுவீங்க, எது பக்கத்துல இருக்கணும் அது மேல ஏறிடுவீங்க.
பிள்ளையா இருந்தா கூட அவர் மேல ஏறிடுவீங்க. ஏன்? ஏன்னா கண்கள் எதை காணுதோ, எதை பார்க்கிறதோ அதை உணர ஆரம்பிக்கும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. நான் எதை பார்க்கிறேனோ அது என்னை உணர வைக்கிறது. அப்போ நாம் செய்ய வேண்டிய இந்த புத்தாண்டில் தேவனுடைய வார்த்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி நீங்கள் வைக்கும் போது தரிசனத்தை பற்றிக் கொள்வீர்கள். நீங்கள் அந்த வெளிப்பாடை பெற்றுக் கொள்வீர்கள். வெளிப்பாடு பெற்றவர்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். Those who live in revelation cannot be shaken by circumstances. வெளிப்பாட்டில் வாழ்கிறவர்கள் சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் அசைக்கப்பட மாட்டார்கள். ஓ ஹalleluya, ஹalleluya. அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் வைக்க வேண்டும். ஆமென். அப்போ கண்களுக்கு முன்பாக வைக்கும் போது அடுத்த வாக்கியம் சொல்கிறது, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். நீங்கள் கண்களால் அதை பார்க்க 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 உன் கண்களை தாண்டி அது உங்களுடைய இருதயத்திற்குள் செல்கிறது. 22ஆம் வசனம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஹalleluya. இருதயத்தில் போகும்போது அது கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அப்போ பாருங்க, இருதயத்துல அந்த வார்த்தை நீங்க கேட்டு நீங்கள் கண்டு அது இருதயத்துல போய் தங்கும் போது அது உங்களுடைய சரீரத்திற்கு மருந்தாக மாறுகிறது, உன் வாழ்க்கைக்கு ஜீவனாய் மாறுகிறது. அப்போ வார்த்தையினுடைய வல்லமை எவ்வளோ பெரிது பாருங்க, எவ்வளவு மகத்துவமானது பாருங்க. செவிகள் மூலமாய் சென்று கண்களின் மூலமாய் சென்று இருதயத்துல தங்கியிருந்து அங்க பெரிய மாற்றத்தை சரீரத்திற்குள்ளேயே கொண்டு வருகிறது. எனவே நீங்கள் வழிந்தோடுதலில் வாழ விரும்பினால் நீங்கள் தரிசனத்தை பற்றிக்கொள்ள வேண்டும். Praise the Lord. இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இந்த காரியத்திலே முக்கியமான ஒரு காரியம், விசுவாசிகளாக தேவனிடமிருந்து நாம் தேவனை நம்பவும் அவரிடமிருந்து எதிர்பார்க்கவும் நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். எதனால்? தேவனுடைய வார்த்தையினால். தேவனை நம்பவும் அவரிடம் காரியங்களை எதிர்பார்க்கவும் நமக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து. Praise the Lord. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தெய்வீக அதிகாரம் உண்டு. அதிகாரம் உள்ளவர்கள் அதை செலுத்தாவிட்டால், அதை பயன்படுத்தாவிட்டால் அதனுடைய வல்லமை உங்களுக்கு புரியாது, அதனுடைய செயலாற்றல் உங்களுக்கு புரியாது, அதனுடைய செயல்படக்கூடிய எல்லை, பருவ எல்லை உங்களுக்கு புரியாது. முதலாவது விசுவாசிகள் அதிகாரிகள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய அதிகாரியா இருக்கிறேன். மீண்டுமாய் சொல்லுங்க, மீண்டுமாய் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய அதிகாரி. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் தேவனுடைய அதிகாரி? அப்போ அதிகாரி என்ன செய்யணும் சொல்லுங்க? அதிகாரி என்ன செய்யணும்? கையை அப்படியே மடிக்க கட்டிட்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், அப்படியா? ஆமா. எப்போ அதிகாரம் பயன்படுத்தணும்? விசுவாச வாழ்த்தனம் காட்டும் போது. போலீஸ்காரங்க பாருங்க, அதிகாரம் இருக்கிறது, ஆனால் நீங்க எந்த தப்பு பண்ணாத வரைக்கும் அவங்க கிட்ட வர மாட்டாங்க. ஆனா நீங்க வாழ்த்தனம் பண்ணீங்கன்னா லத்தி வரும். அதை தாண்டி நீங்க அதிகமான வாழ்த்தனம் பண்ணா துப்பாக்கி வரும். கரெக்டுங்களா இல்லையா? நீங்க உங்களுடைய எல்லையை மீறும் போது அவர்கள் அதிகாரம் பயன்படுத்துவார்கள். அதே போலவே பிசாசானவன் உங்களை தொட நினைத்தால் நீங்கள் அதிகாரம் பயன்படுத்த முடியும். லத்தி எடுத்து ஓங்கு 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 ஓங்குன்னு அவனை அடிக்கலாம். இருக்கிறீங்களா? இல்ல வார்த்தையின் துப்பாக்கி எடுத்து அவனை போட்டு தள்ளிடலாம். பாஸ்டர் இந்த அபிஷேகத்தோடு வந்துருக்கான்,
போட்டு தள்ளுற அபிஷேகத்தோடு வந்திருக்கிறார். ஆனா நீங்க அவனை போட்டு தள்ளனா அவன் உன்னை போட்டு தள்ளிடுவான். நீங்க தீர்மானிக்கணுங்க, நான் வாழணுமா அவன் வாழணுமா. நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். என்னால் போதிக்கத்தான் முடியும். ஆனால் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படும் போது, அந்த அதிகாரம் எங்கிருந்து எனக்கு வந்தது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து. வார்த்தை சொல்கிறது நீ அதிகாரி. வார்த்தை மீண்டும் மீண்டுமாய் தேவன் சொல்கிறார், நீ என்னுடைய அதிகாரி. அந்த அந்த மாதிரி வாழப்பான்றார். அந்த மாதிரி வாழ மகளேன்றார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? பாஸ்டரை கூப்பிடு, அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு. யோசித்து பாருங்க. டிராபிக் கான்ஸ்டபிள் ஒருத்தராங்க நிக்க வச்சுட்டு, அவரோட அதிகாரி டிஎஸ்பியை கூப்பிட்டு, சார் வண்டிகள்லாம் நிக்க மாட்டேங்குது சார், நீங்க ஏதாவது வந்து பண்ணுங்க சார்ன்னு கூப்பிட்டேன்னு வச்சுங்க. பார்த்தீங்களா? இப்போ சிரிக்கிறீங்க. புரியுது, அவனால் செய்ய முடியாது. அப்படி அவன் கூப்பிட்டாரு வச்சுக்கினேன், நீ வந்துருப்பான்னு. அவர் வந்த உடனே, சரிப்பா இந்த உன் டிக்கெட், நீ வீட்டுக்கு போ, நீ இதுக்கு லாய்க்கு இல்லை. ஏன்னா அதிகாரத்தை உன்னால் பயன்படுத்த தெரியல. என்ன கூப்பிட்டு நிக்கிற? உனக்கு எதுக்காக அங்க வந்து யூனிஃபார்ம் போட்டு அதிகாரம் கொடுத்து இருக்கீங்களா? உனக்கு பின்பாக ஒரு பெரிய அரசாங்கம் நின்று கொண்டிருக்கிறது. எல்லா அதிகாரமும் கொடுத்து நீ என்ன கூப்பிட்டு நிக்கிற? இதுதான் விசுவாசிகளும் செய்யறோம். ஹலோ, பரலோக அரசாங்கத்தால் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள், முத்திரிடப்பட்டிருக்கிறீர்கள், அதிகாரம் கையில கொடுத்திருக்கிறார்கள். நீங்க போய் செய்யின்றாரு. நீங்க அவரை கூப்பிட்டு நிக்கிறீங்க, பாஸ்டரை கூப்பிட்டு நிக்கிறீங்க, இவரை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு நிக்கிறீங்க, எல்லாரும் கூப்பிட்டு பிரே டவரை கூப்பிட்டு நிக்கிறீங்க. பிரே டவர் மற்றவர்களுக்கு, உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்க தான் பிரே டவர். பிரே டவர் ஃபுல்லா பவர். உங்க பாஷையில நான் பேசுறேன். ஆமென். நான் தயவுசெய்து தவறா புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளாதீர்கள். நான் பிரே டவருக்கு விரோதமானவர் அல்ல. அது அவசியம். அவர்கள் செய்கிற ஊழியம் அற்புதம். ஆனால் அவர்கள் இந்த சத்தியத்தை தெரியாத மக்களுக்கு தான் பிரே டவர் வைத்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் முதிர்ச்சி பெற்ற விசுவாசிகள், மற்றவர்களுக்கு நீங்க தான் பிரே டவர். நீங்க பிரே டவரா மாறும் போது உங்களுக்குள்ள தேவ பவர் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு தேவனுடைய பிரே டவருங்க. நான் தேவனுடைய ஜெப கோபுரம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு பிரே டவருங்க. நீங்க உங்களுக்குள்ள ஃபுல் பவருங்க. சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஃபுல் பவர். எத்தனை பேர் ஃபுல் பவர் இருக்குதுங்க? ஆமென். கம் ஆன், யூ ஹேவ் நாட் ஹாஃப் பவர், ஃபுல் பவர். ஆனால் ஃபுல் பவரை பயன்படுத்தாவிட்டால் அது எவ்வளவு பவர் இருக்குது உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்த வேண்டும். எப்படி பாஸ்டர் என்னுடைய அதிகாரத்தை செலுத்துவது? எப்படி லத்தியை பயன்படுத்துவது? எப்படி துப்பாக்கி எடுத்து சுடுவது? உங்கள் வாய். அவருடைய வார்த்தை பேசும்போது அதிகாரம் செலுத்துகிறீர்கள். உங்கள் அதிகாரம் உங்களுடைய உங்கள் வாயில் இருக்கும் தேவனுடைய வார்த்தை. ஆகையால் உங்களுடைய இருதயத்தை நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை சுமக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தை சுமந்து எப்போதும் அதனுடைய வெளிப்பாட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சுமக்கும் போது அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை நீங்கள் எப்பொழுதும், அவ்வப்பொழுது அல்ல, எப்பொழுதும் அந்த வெளிப்பாட்டை எதிர்பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தையை, அதாவது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மிகுதியான அல்லது மிகவும் உண்மையானதான ஒரு காரியமாய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மிகவும் உண்மையானதாக மாறணும்னா நான் என்ன செய்யணும்? தேவனுடைய பராமரிப்புகள் மீது, அதாவது அவருடைய சுகத்தின் மீது, அவருடைய வெற்றியின் மீது, அவருடைய ஆசீர்வாதங்கள் மீது, அவருடைய செழிப்பின் மீது, அவர் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க விரும்புகிறாரோ அந்த அனைத்து பராமரிப்புகள் மீது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வைக்கும் போது அது உங்களுக்குள்ள உண்மையான
அதனுடைய ஆற்றலும் வல்லமையும் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, அது உங்களுக்கு எப்படிதாய் மாறுகிறது, நீங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அணுகவும் அதிலிருந்து நீங்கள் எடுக்கவும் என்ன செய்கிறது, உங்களுக்கு ஒரு பொக்கிஷங்களின் வங்கியாக மாறுகிறது. தேவனுடைய வார்த்தை. ஆமென். தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு மிகவும் உண்மையானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பினால், அதை மாற்றிக்கொள்ளும் போது நமக்கு என்ன நடக்கிறது, அந்த சூழ்நிலைகள் முரண்பாடாய் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு அவ்வளவு உண்மையா இருக்கிறது. The word of God is so real to you that it becomes a bank of treasure where you can access all the time and withdraw all the time. Amen. அது ஒரு பொக்கிஷங்களின் வங்கியாய் மாறி நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் அதை அணுக முடியும், அதிலிருந்து எடுக்கவும் முடியும், விடுதலை எடுக்க முடியும், சுகத்தை. பாருங்க, நம்ம பேங்க்ல போனா குறிப்பிட்ட நேரம், நீங்க 2 மணிக்குள்ள போனாதான் நீங்க அணுகவும் முடியும், எடுக்க முடியும். 4 மணிக்கு மேல போனா பேங்கே க்ளோஸ் ஆயிடும். உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஷட்டர். அவங்க வந்து 6 மணிக்கு வரைக்கும் வேலை செய்வாங்க, செய்யாம போவாங்க. ஆனா நமக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் பரலோக வங்கிக்கு டைமிங்கே கிடையாது. 2 மணி காலையில் நீங்க எழுந்து போய் வங்கி கணக்கே போய் நீங்க தட்டினாலும் திறந்து உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பார்கள். ஹலோ, டெல்லர் கவுண்டர்ல ஒரு ஏஞ்சலுங்க, பில் கவுண்டர்ல ஒரு ஏஞ்சலுங்க, ஹலோ, டெபாசிட் கவுண்டர்ல ஒரு ஏஞ்சலுங்க, வித்ட்ராவல் கவுண்டர்ல ஏஞ்சலுங்க, மேனேஜரும் அங்க உட்காந்துன்னு. பரலோகம் நம்முடைய பொக்கிஷங்களின் வங்கியாய் இருக்கிறது. தேவன் நமக்கு பணிவிடை செய்வதற்கு திரளான தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் 24 மணி நேரம் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார். Praise the Lord. அப்போ அவங்களை பயன்படுத்தாம நீங்களும் வந்து ஒன்றும் செய்யாம அவங்களும் ஒன்றும் செய்ய விடாம அவங்களும் போர் அடியுது, என்னப்பா இவங்க இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, இறங்கி ஒரு காரியத்தை செய்ய பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று உங்களை குறித்து உங்கள் தேவ தூதன் புலம்பக்கூடாது. அவங்களை சுறுசுறுப்பாக வேலை செய்வர்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எப்படி செய்ய முடியும்? தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமாய். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பாருங்க, தேவ வசனங்களில் உள்ள வாக்கு தத்தங்கள் கவனிங்க. தேவ வசனங்களில் உள்ள வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கத்தை கற்பனை செய்து பாருங்கள். வேத வசனங்களில் உள்ள வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அதை செய்யும் போது அவைகள் உங்களுடைய தரிசனமாய் மாறும். எவைகள்? தேவனுடைய வசனங்கள் இருக்கிற வாக்கு தத்தங்கள் நீங்கள் கற்பனை செய்து அதை பார்க்கும் போது, அதை பற்றி கொள்ளும் போது, தரிசனமாக பற்றி கொள்ளும் போது அது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக தரிசனமாய் மாறுகிறது. இப்பொழுது முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? தரிசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். எதற்காக? வழிந்தோடுதலில் வாழ்வதற்கு. இது வழிந்தோடுதலின் ஆண்டு, நிரம்பி வழியும் ஆண்டு. ஆனால் அதற்குள் நான் வாழணும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை அல்ல, வெறும் போதிக்கிற நேரம் அல்ல, 24 மணி நேரமும் 7 நாட்களும், வாரத்தில் 7 நாட்களும் நான் வழிந்தோடுதலில் வாழணும். வாழ்வதற்கு நான் என்ன செய்யணும்? முதலாவது தேவன் கொடுக்கிற தரிசனம் வெளிப்பாடை நான் பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் சத்தத்தை கேட்க வேண்டும். Hear the sound. The second thing is, if you want to live in overflow, hear the sound. சத்தத்தை கேளுங்கள். இரண்டாவது குறிப்பு, சத்தத்தை கேளுங்கள். எழுதுனா அப்படி எழுதிங்க. சத்தத்தை கேளுங்கள். Hear the sound. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல்
கேட்கப்படுகிறது என்றான். அல்லேலூயா. ஆகாபை நோக்கி எலியா சொன்ன வார்த்தை, நீர் போ. நான் கவனிங்க, அவர் என்ன சொன்னாருங்க? பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. கேட்கப்படுகிறது. அதனுடைய சரியான மொழியாக்கம், பெருமழையின் இரைச்சல் நான் கேட்டிருக்கிறேன். I hear the sound of abundance of rain. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, பெருமழையின் இரைச்சல் நான் கேட்கிறேன். மீண்டுமாய், மீண்டுமாய். பெருமழையின் இரைச்சல் நான் கேட்கிறேன். அப்போ எங்க வலியுறுத்த வேண்டும்? நான். கவனிங்க, ஒரு காரியத்தை நான் அறிக்கை செய்ய வைக்கும் போது நான் எதுல அந்த வலியுறுத்தல் காண்பிக்கிறேன் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணும் போது நான், ஏன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், ஓ இதுல ஹைலைட் பெருமழையின் இரைச்சல் அல்ல, அதை நான் கேட்கிறேன். அதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அது வேற யாருக்கும் அல்ல, எனக்கு தேவன் நியமித்த ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அப்போ பெருமழையின் இரைச்சல், அதாவது நீங்க ஆங்கிலத்துல பார்க்கும்போது I hear the sound of abundance of rain. abundanceனா மழையினுடைய பரிபூரணம். ஆமென். வழிந்தோடக்கூடிய அளவுக்கு மழை பெய்ய போகிறது. தமிழ்ல பெருமழைன்னு போட்டிருக்கு. அப்போ கவனிங்க, எலியா சொல்கிறார், பெருமழையின் சத்தத்தை இரைச்சலை நான் கேட்கிறேன், ஆனால் பார்ப்பதற்கு அது அப்படியாக தோன்றவில்லை. ஏனென்றால் சுற்றி பார்த்தால் இன்னும் வறட்சி, இன்னும் வறண்ட சூழ்நிலை, இன்னும் பஞ்சம், தண்ணீர் எங்குமே இல்லை. சுற்றி பார்க்கும் போது எதுவும் மாறல. ஆனால் அவருடைய ஆவியில் அவர் தேவ சத்தத்தை கேட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, நீங்கள் தேவனிடத்திலிருந்து என்ன கேட்டீர்கள் தான் முக்கியம். ஏனென்றால் நாம் பலவிதமான காரியங்கள் நம்மை சுற்றி பார்க்கலாம், ஆனால் அவைகள் நீங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தை விட பெரிதல்ல, வல்லமை வாய்ந்ததல்ல. டாக்டர் மே சாம்படே, டாக்டர் மே சாம்படே. ஆமென். பாருங்க, அவர் பார்க்கும்போது அப்ப எல்லாமே அப்படிதான் தெரிந்தது, அதே போலவே தான் இருந்தது, எதுவும் மாறல. ஆனால் அவர் சொல்கிறார், நீ போய் போஜனமானம் பண்ணு, இனி நீ கவலைப்படாதே, ஏன்னா நான் பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை, ஓ ஹல்லேலூயா, இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, தேவ வார்த்தை நான் கேட்டு விட்டேன். தேவன் என்ன செய்ய போகிறார் என்று என்னிடத்தில் சொல்லிவிட்டார், என் காதுகள் அதை கேட்டு விட்டது. ஆமென். பாருங்க, அவர் ஏன் சுற்றுப்புறத்தை பார்த்து சோர்ந்து போகல? காரணம், அவர் கேட்டதிலிருந்து வந்தார். He came from what he heard. That's why he was not moved by what he saw. அவர் கண்டதை பார்த்து அவன் ஏன் அசைக்கப்படல? ஏனென்றால் அவர் கேட்டதிலிருந்து அவர் வருகிறபடினால். அவர் என்ன கேட்டார்? பெருமழையின் இரைச்சல். ஏதோ மாறல, ஆனா நான் கேட்டுட்டேன். இனி நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் கேட்டது வெகு சீக்கிரமாய் மாறும். Oh my God, oh Lord, hallelujah. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். அப்போ நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? வார்த்தையிலிருந்து. வார்த்தையிலிருந்து தேவ சத்தத்தை நான் கேட்கும் போது விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் எதனால் வருகிறது? எங்கிருந்து வருது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து. அப்ப கவனிங்க, பரிபூர்ணத்தின் தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ளுகையில் தேவனுடைய வார்த்தை, அதாவது இந்த பரிபூர்ணத்தின் வெளிப்பாட்டை தேவனுடைய வார்த்தையால் நான் பெறும்போது என்ன நடக்கிறது? நான் அடுத்தது பரிபூர்ணத்தின் சத்தத்தையும் கேட்க வேண்டும். வெறும் பரிபூர்ணத்தை பற்றி தரிசனத்தை நான் பார்த்து அந்த வெளிப்பாட்டை புரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அடுத்தது நான் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தை, அதாவது பரிபூர்ணத்தின் வார்த்தையை நான் கேட்க வேண்டும்.
ஆமென். அந்த பரிபூரணத்தை நான் கேட்க வேண்டும் என்றால் நான் அடிக்கடியாக தேவனுடைய வார்த்தைக்கு செல்கிறவனாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வார்த்தைக்கு சென்று அதை வாசிக்கும் போது, அதை அறிக்கை செய்யும் போது தேவன் உங்களோடு பேசுவார். தேவன் உங்களோடு பேசுகிறது உங்கள் ஆவியின் காதுகள் அதை கேட்டால் ஒழிய உங்களுக்குள் எந்த மாற்றமும் நடைபெறாது, விசுவாசம் வராது. ஆனால் உங்களுடைய செவிகள் மூலமாய் உங்களுடைய ஆவிக்குள் அதை சென்று ஆவி அதை பற்றிக்கொள்ளும் போது, உங்களுடைய ஆவி நான் சொல்கிறேன், நீங்கள் அப்பொழுது தைரியமாக சொல்லலாம், நான் பரிபூர்ணத்தின் சத்தத்தை கேட்டேன். இனி அதுதான் நடக்கும். அதை கிடைக்கிற வரைக்கும் நான் மௌனமா இருப்பேன். ஆனால் வந்த பிறகு நான் அதை எடுத்துக்கொள்வேன். Praise the Lord. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? சத்தத்தை அதிகமாய் கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்பதற்கு நான் முழுமையாய் கிரியை செய்ய வேண்டும். அதாவது நான் வார்த்தையின் இடத்தில் அதிகமாய் சென்று அந்த வார்த்தை அறிக்கை செய்யணும். வார்த்தை அறிக்கை செய்வதற்கு முதலாவது நான் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும், அல்லது அடிக்கடியாக இதை திறந்து பார்க்க வேண்டியதாய் இருக்கும். வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு இதெல்லாம் தேவன் நமக்கு அதிகமான வசதி கொடுத்துருக்கிறார். ஃபோன்லேயே பைபிள் இருக்கு. உங்க ஃபோனை எங்க வேணாலும் ஓபன் பண்ணி அங்கே நீங்க படிக்கலாம். கர்த்தர் அவ்வளோ பெரிய காரியங்களை நமக்கு செஞ்சுட்டார். ஒவ்வொரு இடத்துல நீங்க வந்து இந்த பெரிய பைபிளை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தைகளோடு நீங்கள் அதிகமாய் சந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். You must have encounters with the word in order to hear the sound. Please hear me. You have to have encounters with the word in order to hear the sound. சத்தத்தை நீங்கள் கேட்க விரும்பினால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளோடு அதிகமான சந்திப்புகள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். You must meet the word in order to hear the word. வார்த்தையை கேட்க விரும்பினால் வார்த்தையை சந்திக்கணும். வார்த்தை சந்திக்க விரும்பினால் வார்த்தையின் இடத்தில் போக வேண்டும். ஆமென். அப்போ எலியா சொல்கிறான், நான் பெருமழையின் சத்தத்தை கேட்கிறேன். என்னுடைய வேளையில் நான் பெருமழையின் சத்தத்தை கேட்கிறேன். என்னுடைய திருமணத்தில் ஒரு சத்தத்தை கேட்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தில் ஒரு சத்தத்தை கேட்கிறேன். என்னுடைய வீட்டில் ஒரு சத்தத்தை கேட்கிறேன். என்னுடைய வியாபாரத்தில் ஒரு சத்தத்தை கேட்கிறேன். என்னுடைய ஊழியத்தில் ஒரு சத்தத்தை கேட்கிறேன். இந்த சபையில் இருக்கிற உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் சத்தத்தை கேட்கிறேன். இந்த பட்டணத்தில் சத்தத்தை கேட்கிறேன். Talk to me somebody. நான் பரிபூர்ணத்தின் சத்தத்தை எங்கேயும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்கிறேன், கவனிங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் சத்தத்தை கேட்கிறேன். ஆமென். நான் பெருமழையின் பரிபூர்ணத்தின் சத்தத்தை கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பரிபூர்ணத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். I hear the sound of abundance of rain in Jesus name. ஆமென். எல்லாரும் குரல்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் பரிபூர்ணத்தின் சத்தத்தை கேட்கிறேன். நான் பெருமழையின் இரைச்சல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மீண்டுமாய் சொல்லுங்க, நான் பெருமழையின் இரைச்சல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் தேவனுடைய பரிபூரணத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். அப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய பேங்க் கணக்கு, உங்களுடைய வங்கி கணக்கில் என்ன சத்தத்தை கேட்கிறீர்கள்? சொல்லுங்க. யாரோ கரெக்டா சொன்னீங்க. God bless you brother. வங்கி கணக்குல என்ன சத்தத்தை கேட்கணும்? பணத்தின் பரிபூரணம். வியாதிப்பட்ட சரீரத்தில் நீங்கள் என்ன சத்தத்தை கேட்கணும்? சுகத்தின் பரிபூரணம். பிடிச்சிட்டீங்க பாயிண்ட். திருமண வாழ்க்கையில் என்ன சத்தம் கேட்கிறீர்கள்? நிறைவேற்றத்தின் பரிபூரணம். வாழ்க்கை நிறைவேறணும் இல்லைங்களா? திருமண வாழ்க்கை முழுமையா நிறைவேறணும். அப்போ நிறைவேற்றத்தின் பரிபூரணம். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? உங்களுடைய சொந்த வேலையில் என்ன சத்தத்தை கேட்க வேண்டும்?
promotion in பரிபூரணம். Amen. Abundance of promotion in your workplace. Oh my God. Oh my God. கவனிங்க, இருள் இருந்த இடத்தில் என்ன சத்தத்தை கேட்கிறீர்கள்? வெளிச்சத்தின் பரிபூரணம். வெறும் வெளிச்சம் அல்ல, வெளிச்சத்தின். ஏனென்றால் நாம் கேட்கிறது வெறும் எதிர்மாறான காரியம் அல்ல, அதனுடைய பரிபூரணம். இந்த ஆண்டு வெறும் ஆசீர்வாதத்தின் ஆண்டு அல்ல, வழிந்தோடும் ஆசீர்வாதத்தின் ஆண்டு. இது வெறும் சுகத்தின் ஆண்டு அல்ல, சுகம் வழிந்தோடக்கூடிய ஆண்டாக. அப்போ நாம் கரெக்டாக தான் சொல்லணும். என்ன சத்தத்தை அவர் கேட்டார்? பெருமழையின் இரைச்சல், பெருமழையின் சத்தம், பரிபூர்ண மழையின் சத்தம். பெருமழைனா பரிபூர்ணமான மழை, abundance of rain. ஓ, அப்படியானால் இருள் இருந்த இடத்துல நான் என்ன சத்தத்தை கேட்கிறீர்கள்? என்ன கேட்க வேண்டும்? வெளிச்சத்தின் பரிபூர்ணம். கரெக்ட். இப்போ பற்றாக்குறை இருந்த இடத்துல என்ன சத்தத்தை கேட்கிறீர்கள்? நிறைவான பராமரிப்பின் பரிபூர்ணம். ஆமென். அப்போ கவனிங்க, டிக்ரீஸ், குறைவு இருந்த இடத்துல என்ன கேட்க வேண்டும்? நிறைவின் பரிபூரணம் அல்லது அதிகரிப்பின் பரிபூரணம். அப்போ நான் சொல்கிறேன், கவனிங்க, பயம் இருந்த இடத்துல என்ன சத்தத்தை கேட்கிறீர்கள்? விசுவாசத்தின் பரிபூரணம். ஆமென். அல்லது தைரியத்தின் பரிபூரணம். கவனிங்க, சந்தேகம் இருந்த இடத்துல என்ன கேட்க வேண்டும்? நம்பிக்கையின் பரிபூரணம். ஆமென். கரெக்ட்டுங்களா? வியாதி இருந்த இடத்துல என்ன பரிபூரணம் கேட்கணும்? ஆரோக்கியத்தின் பரிபூரணம். கவனிங்க, அப்பம் இல்லாத இடத்தில் என்ன சத்தத்தை கேட்கிறீர்கள்? அப்பத்தின் பரிபூரணம். அப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது உங்களுடைய என்ன சூழ்நிலை இருக்கிறதோ நீங்கள் அதில் என்ன கேட்கிறீர்கள்? What are you hearing in the things that are happening around you? I'm hearing the sound of abundance of rain. நான் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? பெருமழையின் பரிபூர்ண மழையின் சத்தத்தை, இரைச்சலை கேட்கிறேன். அப்போ நான் எதனால் தொடப்படுகிறேன்? எதனால் அசைக்கப்படுகிறேன்? நான் கேட்கிற சத்தம். I wish I had a witness in here. Amen. எங்க எனக்கு குழப்பங்கள் இருந்ததோ அங்க சமாதானத்தின் பரிபூர்ணம். எங்க எனக்கு கவலை இருந்ததோ அங்க நிச்சயத்தின் பரிபூர்ணத்தை நான் பெற்றேன். அதை நான் கேட்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி காண விரும்பினால் முதலாவது சத்தத்தை கேட்க வேண்டும். சத்தத்தை கேட்க விரும்பினால் வார்த்தை அணுக வேண்டும். வார்த்தை அணுகி நீங்கள் போதுமான நேரம் அதில் செலவிடும் போது கூடி சீக்கிரத்தில் சத்தத்தை கேட்பீர்கள். சத்தத்தை கேட்கும் போது நீங்கள் அதனுடைய காரியத்தை பேச ஆரம்பிப்பீர்கள். அப்போ உங்களை பார்த்து நான் சொல்கிற காரியத்தை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவன் என்ன செய்வார், தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதை அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு? What is God telling you that he's going to do for you? உங்களுக்கு தேவன் செய்ய போகிறதை என்ன என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறார்? உங்களுக்குள் மிகவும் வல்லமையாய் கிரியை செய்யும் காரியம் என்ன செய்ய போகிறது? நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமையுடையது. உங்களுக்குள் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய வார்த்தை. ஆமென். அவருடைய வார்த்தையின்படி தேவன் சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் நான் மிகவும் அதிகமாய் செய்வேன். அதுதான் தேவன் சொல்கிறார். நீ பரிபூர்ணத்தின் பாஷையை பேசும்போது நான் நீ சொன்னதை விட அதிகமாய் செய்வேன்.
நீங்க பேசுறது பரிபூர்ணம், அவர் அதுக்கு மேல பரிபூர்ணத்தை கொடுக்கிறார். அப்போ உங்களுக்கு டபுள் பரிபூர்ணம். டபுள் ஃபார் யோர் ட்ரபிள். பட்ட எல்லா கஷ்டத்திற்கு அவர் டபுள் டபுளா கொடுக்கிறார். ஆனால் சூழ்நிலையை பார்த்து பார்த்து அதை வைத்துக் கொண்டுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மாற்றிக்கொள்ளுங்கள். யாராவது சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த சபையில் யாராவது சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? பெருமழையின் பரிபூர்ண சத்தத்தை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? என் அருமை சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்துதான் கேட்கிறேன், நீங்கள் பரிபூர்ணத்தின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரி. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அல்லேலூயா என்று சத்தமாய் சொல்லுங்க. அப்படியானால் நீங்கள் எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் அர்த்தம். அல்லேலூயா. பரிபூர்ணத்தின் சத்தம் நீங்கள் கேட்க தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் இந்த காலையில் உங்களை எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களிடத்தில் ஆணித்தரமாய் பேசி, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை பாணி, பரிபூர்ணத்துல தான் நீ வாழணும். நீ கேட்கிற ஒரே சத்தம் என்னுடைய பரிபூரணம், என்னுடைய நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. என்னுடைய நிரம்பி வழியும் அபிஷேகம், என்னுடைய நிரம்பி வழியும் ஆற்றல். என்னை குறித்து நான் என்னெல்லாம் உனக்கு சொல்லியிருக்கிறேனோ அதனுடைய பரிபூர்ணத்தை, அதனுடைய நிறைவை, அதனுடைய அதிகரிப்பை, அதனுடைய பெருக்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். You got to keep on hearing the abundance I have for you. Because if you keep hearing, faith comes. If faith comes, you take what you have. ஏனென்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தால் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வீர்கள். தேவன் உங்களுக்காக வைத்த அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். ஆமென். Now talk to me somebody. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவனிங்க. மரணம் எந்த இடத்தில் இருந்ததோ தேவன் அங்கே ஜீவனின் பரிபூர்ணத்தை கொண்டு வருகிறார். எங்க மரணம் என்று சொல்லும் போது பணத்தினுடைய மரணம், மற்ற உங்களுடைய தரிசனங்களுடைய மரணம், உங்களுடைய சற்பனங்களுடைய மரணம், மரணத்தின் இடத்தில் தேவன் அவர் பரிபூர்ண ஜீவனை கொண்டு வருகிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கவும். அதை எப்படிப்பட்ட ஜீவன் கொடுக்க வந்தார்? ஏதோ நீங்க பிழைத்தால் கொடுக்க வந்தாருங்க. Come on. Catch the revelation. அவர் சொல்றார், நானோ ஜீவனை கொடுக்கவும் அதை. அல்லேலூயா. அப்போ மரணத்தின் இடத்துல தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? பரிபூர்ண ஜீவனை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒன்றுமில்லாத இடத்தில் தேவன் அவருடைய பரிபூரணத்தை உங்களுக்கு தருகிறார். என்ன சொல்கிறேன் என்றால், தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். Receive your miracle in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். That is the word of God to this church. இந்த சபைக்கு ஆன்லைன் பார்க்கிற சபை விசுவாசிகளே, தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்து வாசம் பண்ணின அந்த அற்புதம் நான் இப்போது உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கிறார். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அற்புதத்தோடு தான் வெளியே போகணும். நீங்க அற்புதத்தோடு தான் வெளியே போகணும். இந்த சபையில் இருக்கிற யாவரும் அற்புதத்தோடு தான் வெளியே போகணும். ஆன்லைனில் பார்க்கிறவர்களே, நீங்கள் எங்க இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அறையை விட்டு வெளியே போகும்போது அற்புதங்களோடு தான் புறப்பட்டு செல்ல வேண்டும். அற்புதங்களின் சாலையில் நீங்கள் வாழணும். உங்களுடைய வீடு ஒரு அற்புதத்தின் பொக்கிஷ சாலையாய் மாறணும்.
Your house must become a treasure of miracles. Praise God. Oh, hallelujah. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வீடு அற்புதத்தின் பொக்கிஷசாலையா மாறும். இந்த நிமிடம் முதற்கொண்டு என் வீட்டை தேவனுடைய அற்புதங்கள் செய்யும் பொக்கிஷசாலையாய் நான் மாற்றுவேன். எப்பொழுதுங்க? இங்க தீர்மானித்தா வீடு மாறும். நீ வீட்டுல போனதா மாற போறதில்லை, இங்க தீர்மானித்தா அங்க மாறும். அப்ப நீங்க வீட்டுக்கு செல்லும் போது நீங்க எதற்குள் நடக்க போகிறீர்கள்? அற்புத பொக்கிஷ சாலைக்குள். இனி அது உங்களுடைய வீடு அல்ல. ஆமென். இந்த அடியானுடைய சின்ன வீட்டுக்குள் தயவு செய்து வாங்க பாஸ்டர், அது அந்த வார்த்தைலாம் வேணாம். ஆமென். இந்த அற்புதத்தின் பொக்கிஷ சாலைக்குள்ள நீங்க வர ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் பாஸ்டர். இந்த வாரத்துல நான் வந்து சோதித்து பார்க்க போறேன். யார் வீட்டுக்கு வர போறேன்னு சொல்ல போறது இல்லை. ஆனா வந்தா நீங்க அந்த வார்த்தை சொல்லனா அப்படியே திரும்பி போயிடுவேன். ஆமென். லாபன் என்ன செய்தாங்க? அவன் உஷார் பாட்டி பாருங்க. அவன் வந்து ஒட்டகத்தை பார்த்தான், அவன் கணக்க போட்டான். அவன் என்ன, அவன் வியாபாரி ஆயிடுச்சு. அவன் பார்த்தான், கணக்க பார்த்த உடனே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒட்டகங்கள் இருந்தானா இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் இடத்துல தான் வந்திருக்கணும். இதை முட்டி மோதி ஏமாத்தி சம்பாதிச்சது கிடையாது. ஏன்னா இவன் கிட்ட இருக்கிறது முட்டி மோதி கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வேர்வை சிந்து இவன் வந்து ஒட்டங்கள் நிறைந்து வரான். அப்போ இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். There is a level of blessing that even the Gentile says, welcome, you blessed of the Lord. Oh my God. Oh my God. Oh my God. Hallelujah. நான் சொல்கிறேன், ஒரு லெவல் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் வரும்போது புறஜாதி மக்கள் சொல்வார்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும். நான் சொல்கிறேன், புறஜாதி மக்கள் நம்மை பார்த்து இவங்க ஓட்டாண்டின்னு சொல்லுகிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். There's got to be such a level of anointing on your life that the blessing must overflow. Hallelujah. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியத்தக்கதான அபிஷேகத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே கட்டவிழ்த்து விட்டார். ஆனால் சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாய் அது மாறும். ஆமென். Listen. God wants this church to go from zero to surplus. தேவன் இந்த சபையை பூஜ்யத்திலிருந்து மிகுதிக்குள் போக வேண்டும் என்று செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். பூஜ்யத்திலிருந்து மிகுதிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நான் பூஜ்யம் அல்ல, மிகுதியானவன், மிகுதியானவள். ஆமென். சத்தமாய் சொல்லுங்க, நான் பூஜ்யம் அல்ல, நான் மிகுதியானவள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். நான் வெறுமையானவன் அல்ல, ஒன்றுமில்லாதவன் அல்ல, ஓட்டாண்டி அல்ல, தரித்திரன் அல்ல, சபிக்கப்பட்டவன் அல்ல, மிகுதியானவன். ஆமென். தேவனுடைய பரிபூரணத்தில் வாழ்கிறவன், தேவனுடைய பரிபூரணத்தை வெளிப்படுத்துகிறவன். இனி என்னுடைய வாழ்க்கையில் அபிஷேக பற்றாக்குறை கிடையாதுங்க. அபிஷேகத்தின் குறைவு அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அபிஷேகத்தின் நதிகள் புரண்டோடுகிறது. It's running over. It's running over. Hallelujah. 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 There is an anointing for overflow. வடிந்தோடுதலுக்கான அபிஷேகம் இந்த இடத்துல தேவன் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். ஆன்லைன் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய தேசத்துல தேவன் வடிந்தோடுதலை நிரம்பி வடியும் ஆசீர்வாதத்தின் அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விட்டார். பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it. The same anointing that is in this place is coming online. இங்க இருக்கிற அதே அபிஷேகம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. Hallelujah. 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 Amen. உங்களுடைய வாழ்க்கை திரும்ப இணைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென்.
Oh, hallelujah. God is bringing your life back together again. தேவன் மீண்டுமாய் உங்களுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொண்டிருக்கிறார். Come on somebody. Hallelujah. தேவன் உங்களுடைய துண்டுகளை மீண்டுமாய் இணைத்துக் கொண்டிருக்கிறார். God is bringing the broken pieces back together. Oh, come on somebody. You better celebrate your God. உங்களுடைய தேவனை நீங்கள் கொண்டாட வேண்டுமா? உடைந்த பகுதிகள், உடைந்த காரியங்கள் எல்லாமே தேவன் மீண்டுமாய் இணைத்துக் கொண்டிருக்கிறார். The broken pieces, உடைந்த துண்டுகள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது மீண்டுமாய் இணைத்துக் கொண்டிருக்கிறார். God is a God of restoration. தேவன் மீண்டுமாய் நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். திரும்ப யாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வைக்கிறார். You will get back everything that you lost. Everything that's broken is going to be built again. உடைந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் அவர் கட்டி எழுப்புவார். God is starting reconstruction work on you. உங்கள் மீது கட்டிட அமைப்பு தேவன் மீண்டுமாய் ஆரம்பிக்கிறார். He is starting a work of construction again. மீண்டுமாய் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார். அவருடைய பேழையை உங்களை மீண்டுமாய் மாற்ற போகிறார். உங்களுக்குள் திரளான கூட்டங்கள் வந்து வாழ அங்க தஞ்சம் புகுற தேவன் அதை செய்வார். They that hear it shall be blessed. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதை கேட்பீர்கள். Glory to God. Glory to God. Glory to God. I said glory to God. I said glory to God. Hallelujah. குயவனான தேவன், oh my God, குயவனான தேவன் களிமண்ணை எடுத்து அதை உருக்கி, கவனிங்க, அதை உருக்கி, அதை வணைந்து, அதை பிசைந்து, அதை எடுத்து அந்த அச்சத்துக்குள் வைத்து விட்டார். ஆமென். நான் சொல்கிறேன், தேவன் உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து ஒரு புதிய உங்களை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். God is bringing a new you out of the past. ஆகவே தான் களிமண்ணை எடுத்திருக்கிறார். மீண்டுமாய் அந்த சக்கரத்தில் உங்களை வைத்திருக்கிறார். அதன் மீது போட்டிருக்கிறார். எதற்காக? கடந்த காலத்திலிருந்து ஒரு புதிய நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். ஹalleluya. கடந்த காலத்திலிருந்து ஒரு புதிய ஒரு புதிய நான் வர போகிறோம். ஆமென். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் புதிதானவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. 3 பேரை தொட்டு சொல்லுங்க, நான் புதிதானவன். 3 பேர் தைரியமா தொட்டு சொல்லுங்க, புதிதானவன். நான் புதிதானவன். கடந்த காலத்திலிருந்து நான் வந்தவன், ஆனால் நான் பழமையானவன் அல்ல, நான் புதிதானவன். ஆமென். நீங்க பார்க்கிற இப்போது என்ன பார்க்கிற இந்த மனுஷன் நீங்க கண்ட மனுஷன் அல்ல, புதிதானவன். தேவனால் வடிவமைக்கப்பட்டவன். தேவனால் வடிவமைக்கப்பட்டவன். I'm designed by God. Excuse me, but I'm so happy this morning. I am designed by God. You have to love me because I'm designed by God. Amen. நீங்கள் என்னை நேசித்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் தேவனால் வடிவமைக்கப்பட்டவன். என் நிறம் அல்ல, என் தரம் அல்ல, என் குணம் அல்ல, தேவனால் நான் வடிவமைக்கப்பட்டவன். என் பணம் அல்ல, தேவனால் வடிவமைக்கப்பட்டவன். Come on somebody. என்னுடைய உயரம் அல்ல, என்னுடைய மற்ற காரியங்கள் அல்ல, சரீர காரியங்கள் அல்ல. நீங்கள் ஏன் என்னை நேசிக்க வேண்டும்? நான் தேவனால் மீண்டுமாய் புத்தம் புதிதான விதத்தில் உண்டாக்கப்பட்டவன். I am made like God. தேவனை போல் என்னை அவர் உருவாக்கி இருக்கிறார். நான் இருந்த வண்ணமாக இருக்க போறதில்லை. நான் அசாதாரணமானவன். காரணம் என் அப்பா அப்பேற்பட்டவர். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாய் இருக்கிறபடினால் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகனாய் இருக்கிறேன், மகளாய் இருக்கிறேன். Come on somebody. Come on somebody. Come on somebody. Come on somebody. Somebody praise him. Hallelujah. Hallelujah. புதிதானவன் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆர்ப்பரித்து அவரை ஒரு 20 செகண்ட் துதிங்க. Thank you Lord. 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 Oh shate katena makando bambreke bahasatala. Hey! Yes Lord. Yes Lord. Yes Lord. Yes Lord. Hallelujah. Hallelujah. I'm a new me. I'm a new me in a new year. Oh hallelujah. Hallelujah. தேவன் சொல்கிறார், இது வெறும் புத்தாண்டு அல்ல, இது புதிய நீங்கள், புதிய திருச்சபை. Not just a new year, a new you, a new church. நாம் ஒரு புதிய சபை, தேவனால் உண்டாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட சபை.
Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Sebeketalama. Oh, Jesus. Hallelujah. Glory to God. 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 42 வசனம். 1 ராஜாக்கள் 18:42. ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. கவனிங்க, சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷன் கீழே போகாமல் ஏறி போவான். ஏன்னா வேதம் சொல்கிறது, சிகரத்தின் மேல் ஏறி எலியா ஏறி போனான். இருக்கிறீங்களா? பரிபூர்ணத்தின் சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷன் கீழே போகாமல் மேலே ஏறி போவான். இது ஏறக்கூடிய விசுவாசிகள். ஆமென், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன்னிக்கவும், நான் ஏறிக்கொண்டிருக்கிறேன். என் துதி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க. நான் ஏறுகிறவன். துதி அதிகமா ஏறும். நான் ஏறினா துதி ஏறும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏறுகிறவன் அவன் சத்தமும் ஏறும், அவன் ஹல்லேலூயா ஏறும், அவன் ஓசன்னா ஏறும். ஆமென். அதுதான் பாடணும், ஹல்லேலூயா ஓசன்னா. எதுக்காக? நான் ஏறிக்கொண்டிருக்கிறேன், நான் ஏறிக்கொண்டிருக்கிறேன். நான் கீழே இருக்க முடியாது. கீழே இருக்க நான் உருவாக்கப்படல. உன்னை வாளாக்காமல், உன்னை கீழாக்காமல் அவர் சொல்லிட்டாருங்க. நான் தரிசனத்தை பார்த்துட்டேன், மேல இருக்கிற நான் தரிசனத்தை பார்த்துட்டேன், கேட்டுட்டேன். நான் கீழே இருக்க முடியாது. No, 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 not possible. Not possible, not possible. No church, not possible. You cannot see me down. I am always on top. Amen. Rakabakandere-boshaya. மேலே ஏறக்கூடிய அபிஷேகம் உங்களுடைய கால்களில் தேவன் கொடுத்து விட்டார். மான் கால்களை போல நீங்கள் மலைகள் மீது குதித்து ஏறுவீங்க. நீங்கள் துள்ளி குதித்து, நான் சொல்கிறேன், கற்பாறை மலைகள் மீது, நீங்கள் கண்மலைகள் மீது மான் கான்களை போல துள்ளி குதித்து ஏறுவீங்க. ஓ ஹல்லேலூயா. இப்படி அல்ல, அப்படி அல்ல. நீங்கள் துள்ளி குதித்து கடகட கடகட ஏறி சிகரத்தின் மேல் ஏறுவீங்க. Somebody help me preach this. கர்மேல் சிகரத்தின் மேல் நான் ஏறுகிற மனுஷன். கர்மேல் மலையின் மீது நான் ஏறுகிற மனுஷன். கர்மேல் பர்வதத்தின் மேல் சிகரத்தின் மேல் ஏறுகிற மனுஷன். ஏறுகிறவர்கள் சத்தம் போட்டு கர்த்தரை துதிங்க. நான் கீழே இருக்கிறவன் அல்ல, நான் மேலே ஏறுகிறவன். என் வாழ்க்கையில் நான் மேலே ஏறுகிறவன். Oh hallelujah. My God, my God, my God. Oh hallelujah. 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 Amen. நான் சொல்கிறேன், தேவன் ஏப்தி திருச்சபையை ஒரு புதிய உயர்வுக்கு உயர்த்த போகிறார். இந்த 2025 ஆண்டில் தேவன் ஏப்தி திருச்சபையை ஒரு புதிய உயரத்துக்கு உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க. அதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க. ஒரு புதிய உயர்வு தேவன் உங்களை உயர்த்த போகிறார். ஒரு புதிய உயரத்திற்கு தேவன் உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசத்தில் புதிய உயர்வு, அபிஷேகத்தில் புதிய உயர்வு, வெளிப்பாட்டில் புதிய உயர்வு, கிருபையில் புதிய உயர்வு, இரக்கத்தில் புதிய உயர்வு, வெற்றியில் புதிய உயர்வு, சமாதானத்தில் புதிய உயர்வு. ஆமென். அவருடைய அன்பில் புதிய உயர்வு, தேவனுடைய சகலவற்றிலும் புதிய உயர்வு. ஒரு புதிய உயர்வுக்கு உயர்த்த போகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நிரம்பி வழியும் ஆண்டில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்களை ப்ரமோட் பண்ண போகிறார். தேவன் ஏப்தி சபையை ப்ரமோட் பண்ண போகிறார். ப்ரமோஷன் நிச்சயம். பிரியமானவர்களை, ப்ரமோஷன் நிச்சயம். நீ ஆட்டு மேய்த்து கொண்டாலும் சரி, நீ வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டால்
நீங்கள் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் செழிப்புக்குள் பாய்ந்தோடுவீர்கள், துள்ளி குதிப்பீர்கள். புதிய உயர்வுகள் 2025 உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். 2025 நிரம்பி வழியும் ஆண்டாக இருக்கிறது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆண்டில் நான் நிரம்பி வழிய போகிறேன். இது என்னுடைய நிரம்பி வழியும் ஆண்டாக இருக்கிறது. மீண்டுமா, இது என்னுடைய நிரம்பி வழியும் ஆண்டாக இருக்கிறது. மீண்டுமா, இது என்னுடைய நிரம்பி வழியும் ஆண்டா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வேலையில் நிரம்பி வழியும் ஆசீர்வாதம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் வழிந்தோடுதல். உங்கள் ஜெப வாழ்க்கையில் வழிந்தோடுதல். உங்கள் குடும்பத்தில் வழிந்தோடுதல். உங்கள் பிள்ளைகளுக்குள் வழிந்தோடுதல். உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள் வழிந்தோடுதல். உங்கள் சந்ததிக்குள் வழிந்தோடுதல். நீங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுடைய சந்ததி வழிந்தோடுதலுக்குள் தான் வாழ்வார்கள். இது தேவன் கொடுத்த கட்டளை. நீங்க இல்லாமல் போனாலும் உங்களுடைய பேர பிள்ளைகள், அவங்களுடைய பேர பிள்ளைகள் வழிந்தோடுதலுக்குள் தான் வாழ்வார்கள். இந்த வழிந்தோடுதல் இந்த ஆண்டுக்கு மட்டுமல்ல, இதுவரை இந்த ஒரு ஆண்டுக்கு மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வழிந்தோடுதலில் வாழ்வீர்கள். எப்பொழுது? தரிசனத்தை பற்றி கொள்ளும் போது, இரண்டாவது சத்தத்தை கேட்கும் போது. ஆமென். ஓ காட். ஆயா. இருள் முடிந்து விட்டது. இருள் நீங்கி விட்டது. இயேசுவின் நாமத்தில் என் ஒளி வந்து விட்டது என்ற சத்தத்தை நான் கேட்கிறேன். I hear the sound. Darkness is over and my light has come in Jesus' name. Come on, somebody. I hear the sound. I'm here. I'm not playing. I'm not exaggerating. I'm not talking positive. I'm prophesying. I'm prophesying. நான் மிகுதிப்படுத்தி சொல்ல, நான் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். நான் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். I am prophesying in the Holy Ghost. பரிசுத்த ஆவியில் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். கவனிங்க, தேவன் சொல்கிறார், உங்களுடைய இருள் முடிந்து விட்டது. இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒளி வந்து விட்டதனுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். கேட்கிறீர்கள். கேட்கணும். கேட்கணும். நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். ஒளியின் சத்தத்தை கேட்க ஆயத்தமாவோம். யாவரும் எழுந்து நிற்போம். ஜீசஸ், 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 ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. எல்லோரும் சற்று நேரம் வாய்களை திறந்து துதிப்போமா? துதிப்போமா? சத்தம் கேட்டவர்கள் துதிங்க. சத்தம் இன்னும் கேட்கவில்லை என்று சொல்கிற அதிகமாய் துதிங்க. சத்தம் கேட்கவர்கள், சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் துதிங்க. சத்தம் இன்னும் கேட்கல பிரதர், எனக்கு பதட்டமா இருக்கிறது, நீங்க இன்னுமாய் துதிங்க. ஏனென்றால் நிச்சயமாய் சத்தத்தை கேட்பீர்கள். பெருமழையின் இறைச்சம், பெருமழையின் சத்தம், பரிபூர்ணத்தின் சத்தம், வழிந்தோடுதலின் சத்தம் நீங்கள் கேட்பீர்கள். நிச்சயமாய் கேட்பீர்கள். எவ்ரிபடி பிரைஸ் காட். எவ்ரிபடி, எல்லோரும் கர்த்தரை துதிங்க. ஏனென்றால் இது ஒரு சில மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அல்ல. எல்லா விசுவாசிகள், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லா விசுவாசிகளுடைய சுதந்திரம் இது. கர்த்தரை துதிங்க பிரியமானவர்களே. lift him up, lift him up, lift him up. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. This is God's word. இது மனுஷனுடைய காரியம் அல்ல, இது தேவ காரியம். ஆவியானவர் உங்கள் ஆவியோடு சாட்சிடுவார். பிரபமா கோட்டே ரகேசேட மஹாந்திரபோ ஷாலா. ஹalleluya. கர்த்தரை கம்பீரமாய் துதிங்க. விசுவாசிக்கிறவர்கள் துதிங்க.
எதிர்பார்க்கிறவர்கள் அதிகமாய் துதிங்க. Because God is going to do it. ஏனென்றால் தேவன் செய்ய போகிறார். ஏனென்றால் தேவன் செய்ய போகிறார். Come on, come on, come on. I feel it. I feel the anointing. My God is so tangible. அவ்வளோ ஈஸியாக உணரக்கூடியதுங்க, தொடக்கூடியதுங்க. அலையலையாய் அபிஷேகம் மானதி அலையலையாய் உங்கள் மத்தியில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. The anointing is leaping like waves all over you. Like, it's all over you. It's covering you. அவருடைய அபிஷேகத்தின் அலைகள் எழும்பி உங்களை மூடுகிறது. அலையலையாய், wave upon wave upon wave upon. It's coming, it's coming, it's coming. Hey, the wave of God's anointing to make you overflow is coming on you. Release it, Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரை கட்டவிழ்த்து விடுங்க. இந்த அபிஷேகத்தின் அலைகளை கட்டவிழ்த்து விடுங்க. நிரம்பி வழிதலுக்குள் பிரவேசிக்க உங்களுடைய அபிஷேக அலைகள் ஆண்டவரை பாய்ந்தோடுவதாக. செய்தபடினால் நமக்கு நன்றி அப்பா. Thank you Lord. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மாண்டே வருகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரை ஆராதனைக்காக நமக்கு நன்றி அப்பா. துவக்க ஜெபம் முதற்கொண்டு கர்த்தாவே, இந்த நொடி வரைக்கும் கர்த்தாவே எங்களோடு நீர் ஆண்டவரே பேசிக் கொண்டிருந்தீர். எங்களோடு இடைப்பட்டீர். எங்களுக்காய் வழக்காடினீர். எங்களுக்காய் பரிந்து பேசினீர். எங்களை உயர்த்தினீர். எங்களை உற்சாகப்படுத்தினீர். எங்களை ஊக்குவித்தீர். எங்கள் மனதை புதிதாக்கினீர். எங்கள் இருதயத்தை ஆண்டவரே பரவசம் அடைய செய்தீர். எங்கள் உணர்வுகளை கிளறினீர். எங்களுடைய தரிசனங்களை விரிவாக்கினீர். எங்களுடைய மனப்பான்மை ஸ்திரப்படுத்தினீர். ஓ ஹalleluya. பொல்லாப்பு கண்டு நாங்கள் பயப்படுவோம். காரணம், சத்தத்தை, பரிபூரணத்தின் சத்தத்தை நான் கேட்கிறேன். பரிபூரணத்தின் சத்தத்தை. ஓ சமாதானத்தின் பரிபூரணம், சுகத்தின் பரிபூரணம், வெற்றியின் பரிபூரணம், அற்புதங்களின் பரிபூரணம், ஆசீர்வாதத்தின் பரிபூரணம், பராமரிப்புகளின் பரிபூரணம், ரமனே கேட்டேரபா சாண்டா, அதிகரிப்பின் பரிபூரணம், ப்ரமோஷனின் பரிபூரணம், எஸ் ஆரோக்கியத்தின் பரிபூரணம், ஹalleluya ஹalleluya, அன்பின் பரிபூரணம், கிருபையின் பரிபூரணம், இரக்கத்தின் பரிபூரணம். அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா. நான் மிகுதியில் வாடுவேன், பரிபூரணத்தில் உலாவுவேன், பரிபூரணத்தில் நான் மிதக்குவேன். பரிபூரணத்தில் மிதப்பேன் ஐயா. நிச்சயமாக ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டு என்னுடைய நிரம்பி வழியும் ஆண்டாக இருக்கிறது. இருக்க போகிறது அல்ல, இருக்கிறது. எந்த இரவில் அந்த சத்தியத்தை பேசினீரோ அந்த நொடியிலிருந்து ஆண்டவரை தொடங்கிவிட்டது. நீங்க எந்த நிமிஷத்தில் அந்த தலைப்பை கொடுத்தீரோ அந்த நிமிடம் முதற்கொண்டு கர்த்தாவே இது நிரம்பி வழியும் ஆண்டாக மாறி இருக்கிறப்பா. மாறினபடியானால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கோடா கொடி நன்றி. இந்த சபைக்குள் பரிபூர்ணத்தை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். அந்த தரிசனத்தை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். அதை தாண்டி கர்த்தாவே சத்தத்தையும் கேட்டும் இருக்கிறார்கள். சத்தத்தை கேட்டும் இருக்கிறார்கள். எனவே ராஜா, வழிந்தோடுதலில் அவர்கள் தொடர்ந்து வாழ்வார்கள். வழிந்தோடுதலில் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அதிலே அவர்கள் தங்கி தாபரிப்பார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிற மக்கள் மீது, எதிர்பார்க்கிற மக்கள் மீது பரிபூரணத்தை அலை அலையாய் கட்டவிழ்கிறேன். பெரிய காரியங்களை செய்தார்கள். பெரிய காரியங்களை செய்தார்கள். பெரிய காரியங்களை செய்தார்கள். பெரிய காரியங்களை செய்தார்கள்.
ஒவ்வொரு சகோதரனுக்குள்ள, சகோதரிக்குள்ள, ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள இந்த சத்தியங்களின் வெளிப்பாடு உதிப்பதாக, வெளிப்படுவதாக. இந்த செய்தவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அவர்கள் வேலையில், குடும்பத்தில், திருமணத்தில் வேலை செய்யட்டும் அப்பா. ஏன்னா அது மனுஷனோட வார்த்தை அல்ல, இந்த மனுஷனுடைய வியாக்கியானமும் அல்ல. நீர் பேசினீர், நீர் செய்ய வல்லவர். நீர் வார்த்தைகளை வைத்து விளையாடுகிற தேவன் அல்ல, வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் முழுமையாய் நம்பி முன்கூட்டியாகவே உம்மை துதிக்கிறோம். ஏனென்றால் நீர் நல்லவரையா. இந்த சபையை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை விடுதலையாக்கும். எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும். எல்லா குறைவின் மனப்பான்மையிலிருந்து விடுதலையாக்கும். எல்லா பற்றாக்குறையிலிருந்து விடுதலையாக்கும். எல்லா சுகவீனங்களிலிருந்து விடுதலையாக்கும். பெருமழையின் இறைச்சல் அவர்கள் கேட்கட்டும் அப்பா. நான் பெருமழையின் இறைச்சல் கேட்கிறேன் என்று எலியாவை போல அவர்கள் சொல்லட்டும். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்தும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்வோம். அவருடைய ஆசீர்வாதத்தின் பரிபூரணத்தை கேட்டோம். இப்போது கேட்டதை வாயினால் அறிக்கை செய்ய போகிறோம். ஆமென். ஆயத்தமாக இருங்க. அறிக்கை செய்வோம். டிவி ஸ்கிரீன்ல எல்லாரும் சேர்ந்து என்னோடு சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. ஆமென்.